கேஸு. ஸோ ரூம் வந்து இந்த ஃபோர்த் ஃப்ளோர் வந்து 404 அந்த மாதிரி இருக்குது. இந்த 408. இங்கே வந்து லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இதுங்க காட்டுறேன். ஸோ லிஃப்ட்டில் வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்துட்டிங்கன்னா டீசெண்டான ஹோட்டலு. இப்போது எல்லாம் க்ளீனிங் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து இப்போ கொஞ்சம் கச்சாமச்சான இருக்கும். நைட்டு வரும்போது செம்ம டீசெண்டாக இருந்துச்சு. இதுதான் நம்ம ரூம் நம்பர் 408. நார்மலாக இந்த கீ இது, அதுக்கப்புறம் ஒரு டீசெண்டான ரெஸ்ட் ரூமு. நேற்று ஃபுல்லாக அந்த பிபிஆர் ட்ரிப்பு போயிட்டு வந்ததுனால மேபி கச்சாமச்சான இருக்கும். அந்த கடல் மண். ஸோ ஒரு பழைய காலத்து டிவி, இந்த டிவிலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அதே சேம் லைக் வந்து உங்களுக்கு கெட்டில், காஃபி இதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஒரு டெய்லியும் வந்து 2 வாட்டர் பாட்டில் வந்து ஃபில் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக கொடுத்தாங்க, எடுத்து வச்சிட்டேன். அங்கே ஒரு டேபிள், சார்ஜிங். மெயின் இந்த ஹோட்டலில் வந்து எனக்கு பிடிச்சது என்னென்னா, நம்ம இந்தியாவோட அடாப்டரை வந்து போட்டுக்கலாம். நிறைய ஹோட்டலில் அப்படி இருக்காது, இந்த இன்டர்நேஷ்னல் பின் அந்த மாதிரி. இது வந்து சும்மா திங்ஸ் போட்டு வச்சுருக்கேன் இப்போ தான் குடிச்சிட்டு வந்ததுனால. ஸோ இங்கே டீசெண்டான ஒரு டேபிள் லேம்ப்பு, பக்கத்துலேயே போர்ட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். மெயின் வந்து இந்த வியூ சூப்பராக இருக்கும் பாருங்கள். அப்படியே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக. ஆக்சுவலாக ஏசி ஓடுது, இந்த இதுதான் இருக்குது, பெருசாக இல்லை. இருந்தாலும் ஓகே, இப்போ இந்த சிட்டியில் எடுத்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஒரு சின்ன இது சேர் மாதிரி உட்காந்து இங்கே ஏதாவது மேக்கப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது. இது ஆக்சுவலாக ஓடுதானே தெரில, ஓடுதுங்க, லைட்டாக கூல் ஆகுது. ஸோ ஏதாவது நீங்கள் இப்போ 7-Eleven வாங்குறீங்க அப்படின்னா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே அதே நார்மல் கபோர்டு, இங்கே ஷர்ட்ஸ் ஹேங் பண்ணிக்கலாம். ஒரு சேஃப் இருக்குது. ஸோ உங்கள் பாஸ்போர்ட்ஸு, கேஷ் வச்சுக்க. எக்ஸ்ட்ரா பில்லோஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரா பில்லோஸ் வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம். இது வந்து 2 பாட்டில் கொடுத்தாங்க. சரி தேவைன்னா எடுத்துக்கலான்னு அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதான் ரூம். அங்கே ரெஸ்ட் ரூமு. அது ஒரு மாதிரி ஸ்மோக்டு ஃபினிஷில் இருக்குது. ஸோ வெளியே தெரியாது, பட் அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. நைட்டில் மேபி இந்த லைட் இதுக்கு. அப்புறம் ஒரு டீசெண்டான ஃபோட்டோ, ஒரு பழைய காலத்து ஏசி. எனக்கு ரிமோட் கூட கொடுக்கல, ஆனால் அந்த ஏசிலேயே ஒரு பட்டன் இருந்தது. ஸோ ஆன் ஆஃப் மட்டும்தான். அப்புறம் ஒரு டீசெண்டான ஸ்க்ரீனு, ஒரு சின்ன பால்கனி, அதில் ஒரே ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கலாம். அதுக்கப்புறம் இது டவல் ஹோட்டலில் கொடுத்து, இது டீசெண்டான டவல். மெயின் இது பிடிச்சதே என்னென்னா, அது பாருங்கள், ஆப்போசிட்லேயே வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ சப்போஸ் பசிக்குது, இந்தியன் ஃபுட் சாப்பிட்ணுன்னா இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். நடந்து போகிற தூரத்துலேயே ஹோட்டல்ஸு. இதான் ஹோட்டல் பேர், பாயா பே. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரைட்டு போனீங்கனாலே உங்களுக்கு 7-Eleven, ஏடிஎம் எல்லா ஆக்சஸும் இருக்குது. மெயின் வந்து கொஞ்சம் உள்ளே எடுக்காமல் மெயின் இருக்கும். அது பாருங்கள், வண்டி போகுது அங்கே தெரியுதா, அதுதான் வந்து இந்த டுக்கு. நீங்கள் எங்கே போகிறதுனாலும் அந்த வண்டியில் போய்க்கலாம். பக்கத்துலேயே பேங்க்ஸு, அந்த சைடு ஃபுல்லாக கடை தாங்க. உங்களுக்கு மசாஜ் சென்டர்லேருந்து எல்லாமே இருக்கும், ஷாப்பிங் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம். மெயின் வந்து இப்போ இந்த மெயினான இடத்துல எடுத்திங்கன்னா நீங்கள் ஈவினிங் ஷாப்பிங் போகிறதுக்கு, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குலாம் நல்லா யூஸ் ஆகும். அதுக்காக எடுத்தேன். உங்களுக்கு எந்த ரொம்ப பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். ஆனால் என்னென்னா, இது அந்த பீஸ்ஃபுல்லாக சுற்றி மரம் அந்த மாதிரி இருக்காது. மேபி லைட்டாக அந்த சிட்டி லைஃப்பில் வந்து அப்படியே வாழ்கிற மாதிரி அந்த மாதிரி. இப்போ லைட்டாக சென்னையில் இருக்க மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஸோ அந்த மாதிரி ஓகே. இப்போ லாஸ்ட் நாள் நம்ம ஷாப்பிங் பண்ணோம், வீட்டுக்கெலாம் வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல ரூம் போட்டு நீங்கள் போய் சுற்றி பர்ச்சேஸ் பண்ணிட்டு. பூக்கெட்டில் வந்து நைட் மார்க்கெட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சாட்டர்டே சண்டேஸ் வந்து பூக்கெட் பிளான் பண்ணிங்கன்னா அங்கே போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நான் ஈவினிங் நைட் மார்க்கெட் போனேன்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்துச்சி பிக் புத்தா பார்க்குறதுக்காக கிளம்பிட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் சொன்ன பிக் புத்தா. ஸோ இவங்க வந்து தாய்லாண்டில் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து புத்திசம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எந்த ஐலாண்டு எங்கே போனாலும் கண்டிப்பாக அங்கே ஒரு புத்தர் கோயில் இருக்கும். அது ஒரு மாதிரி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மாதிரி சரியான ஒரு வைப் கிடைக்கும். அது லைக் வைப்புன்றதோட ஒரு பீஸ் கிடைக்கும். அங்கே போய் எதுவுமே பெருசாக யோசிக்காமல் அப்படியே ரிலாக்ஸ்டாக உட்காந்து அந்த மாதிரி அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இது வந்து புக்கெட்டில் இருக்க பிக் புத்தா டெம்பிள். இது வந்து ரொம்ப ஃபேமஸ். இது லைக் அந்த ஸ்டாச்சுன்னு நானும் 2 ஊதுவத்தி மாதிரி வாங்கி அங்கே ஃப்ரெண்டில் வந்து கொளுத்தி வச்சேன். ஸோ வந்து எனக்கு எப்போவுமே வந்து எப்படின்னா லைக் ஒரு யூனிவர்ஸ் வந்து நமக்கு பதில் சொல்லுது அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறது. எப்படின்னா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போனோன்னா அங்கே அப்படியே ஒரு மழை பெய்யுறது, இல்லை நான் எப்போவுமே வந்து எனக்கு எப்போவுமே ஒரு இடத்துலேருந்து நான் கிளம்புறேன் அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து மழை வரும். நான் கடைசி நாள் கிளம்புறதுக்கு முன்னாடி இல்லை கிளம்புற அன்றைக்கி காலையில்.
ஸோ அந்த மாதிரி இங்கே போயிட்டு நான் போயிட்டு நின்றுட்டு இந்த மாதிரி இது என்னோடய ஆம்பிஷன்னு வேண்டிங்கினப்போ அதே மாதிரி வந்து மழை வந்துச்சு. ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் வந்து அந்த டெம்பிள் உள்ளே. ஸோ உள்ளே வந்து இதாக இருக்குது. இதை சுற்றி வந்து நம்ம எல்லோரும் போய் வீடியோ எடுத்துக்கலாம், எல்லாம் பண்ணலாம். பட் கொஞ்சம் சத்தம் போடாமல் இது பண்ணோன்னா நல்லாயிருக்கும். லைக் எல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அங்கே மாங்ஸ் வந்து உட்காந்து இது பண்ணிகிட்ருப்பாங்க. மாங்ஸ்னால் அந்த சாமியார் மாதிரி, நம்ம அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல். ஸோ நான் சொன்னது தாங்க, நான் கிளம்புறதுக்கு முன்னாடி கரெக்டாக மழை வந்து நின்றுது. ஸோ அப்படியே நின்றுட்டு வெயிட் பண்ணிட்டு அதை தான் நினச்சிட்ருந்தேன். ஸோ இவங்க தான் பார்த்திங்கன்னா த மதர் எர்த்து. ஸோ நம்மளும் வந்து கும்பிடுவோம்ல பூமி மாதா அப்படி இப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவங்களும் வந்து த மதர் எர்த்துன்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இது வச்சுருந்தாங்க. சில இது படித்தேன், அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது எல்லாமே. ஸோ இது பாருங்கள், அப்படியே மதர் எர்த்து க்ரொக்கடைல் மேலே உட்காந்துருக்க மாதிரி நம்ம சாமி மாதிரி தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சில்லாக சரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போனார் என் ஃப்ரெண்டு. ஸோ அங்கே போயிட்டு தான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணேன். ஒரு தாய் ரைஸு, சிக்கன் ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு, அப்புறம் ஸ்டீக் வந்து இங்கே நல்லா இருக்குன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஸ்டீக் ஒன்று ஆர்டர் பண்ணேன். இதுதான் வந்து அந்த தாய் ரைஸு. இதாங்க ஸ்டீக்கு. ஆனால் உண்மையை சொல்லணுன்னா, நான் என் லைஃப்லேயே சாப்பிட்ட ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்டீக்னால் இது கூட சொல்லலாம். லைக் அந்த சிக்கன் வந்து ஒரு மாதிரி ஓவர் குக்கும் ஆகாமல் செம்ம டெண்டராக, அந்த ஃப்ரைஸு மெயின் தாய்லாந்து போய் அவங்க தாய் ஃபுட்டாக சாப்பிட்டு இது சாப்பிடும் போது எனக்கு ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி செம்மையாக ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு திருப்பி ஒரு புத்தர் கோயிலுக்கு போனோம். ஸோ இது ஒரு கோயில். இங்கே இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, லைக் நம்ம வேண்டிட்டு நம்ம இதில் ஒரு இது பண்ணுற மாதிரி இங்கே வெடி வாங்கி வெடி வைக்கணும். ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ நீங்கள் எதாவது ஒன்று வேண்டிட்டு அது நடக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி வெடி வெடிக்கிறதுக்காக போட்டுடுறாங்க. நல்லா இருக்குல்ல? ஸோ அதில் போட்டால் அப்படியே வெடித்து அந்த புகை அப்படியே இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே காலில் செம்ம வலின்னு சொல்லிட்டு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லெக் மசாஜ் போட்டேன். செம்ம ஃபீலுங்க. ஐயோ, ஒரு 500 பாத்து, ஆனாலும் செம்ம ஒர்த்து. ஸோ நைட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இவங்க இருக்காங்கள செம்ம ஸ்வீட்டான ஒரு பர்சன். இவங்க லைக் கடைலாம் மூடிட்டாங்க. நான் கேட்டேன் அப்படின்றதுக்காக எனக்காக ஸ்பெஷலாக திருப்பி எல்லாத்தையும் ஆன் பண்ணி சிக்கன் ரைஸ் போட்டாங்க. ஸோ அவங்கள்ட்ட சொன்னேன், கண்டிப்பாக நீங்கள் என் சேனலில் வருவீங்க, நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கான ஒரு க்ரெடிட் தான். தேங்க்யூ. ஸோ இதான் இந்த சிக்கன் ரைஸு. ரூமுக்கு வந்து அப்படியே சில்லாக ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு தூங்கிட்டேன். ஹாய் கைஸ், குட் மார்னிங். லாஸ்ட் டே. ஆக்சுவலாக ஒரு செம்ம ஃபன்னு. என்னென்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. ஒரு 2 days ரூம் புக் பண்ணியிருந்தேங்க. இப்போது செக் அவுட் பண்ணணும். காலைல ஒரு 9 மணி ஆகுது. என்ன வருதுன்னா, இங்கே பாருங்கள், டிவியில் படம் ஓடுது. படம் முடிஞ்சால் இப்படி ஆகிடுது. திருப்பி அடுத்த படம் போட்டால் ஓடுது. இந்த பழைய காலத்து கேபிள் சேனல் மாதிரி இருக்குது. அதோட மெயின் என்னென்னா, இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஆக்சுவலாக நான் அதை புக் பண்ணும்போது பார்த்துருக்கேன், அதோட மறந்துட்டேன் நான். சரி, இது என்ன வெறும் லோ பட்ஜெட்டில் இருக்குது, இங்கே எங்கே இருக்க போகுதுன்னு பார்த்தா இதில் வந்து ரூஃப் டாப்பில் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ வந்து அது எப்படி இருக்குதுன்னு இப்போ போய் செக் பண்ணி பார்ப்போம். கடைசி நாள் எப்படியும் குளிக்க போகிறதில்ல, அதனால் சும்மா போய் பார்க்கலாம். ஸோ இங்கே ரூம்லேருந்து இப்படி வந்து இந்த லாஸ்ட்டில் இருக்குது லிஃப்ட்டு. இதுவும் ஆக்சுவலாக மோஷன் சென்சார் லைட்டு வந்தால் தான் லைட் ஆன் ஆகுது. ஸோ சூப்பராக இருக்குது. ஒரு லிஃப்ட்டு கீழே போகுது. ஸோ வந்தோடனே போகலாம். நல்லா இருக்குங்க. ஒரு 1000 ரூபாய்க்கு இந்த அளவுக்கு. என்ன ஒன்றுன்னா, சுற்றி பில்டிங் தான். எந்த சைடு பார்த்தாலும் பில்டிங் தான் இருக்குது. ஒரு மாதிரி இந்த சிட்டி லைஃப். அதுக்காக தான் லாஸ்ட்டு இன்னும் ஒரு 2 days தான் தாய்லாண்ட் ட்ரிப் இருக்குது. அதுக்கப்புறம் சென்னை. ஸோ அது வந்து செமையான ஒரு ரெசார்ட் புக் பண்ணியிருக்கேன். அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். செம்ம ஒர்த்து. இங்கேயும் ஃபுட்டெல்லாம் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் வேணும் ஒரு 150 பாத்து. அப்புறம் நிறைய வச்சுருக்காங்க. என்னென்னு வந்தீங்கன்னா செக் பண்ணுங்கள். அப்புறம் ஒய்ஃபை பாஸ்வேர்டு மேலே போய்ட்டு பண்ணுறேன். ஸோ இப்போ மேலே வந்தாச்சு, 6th floor. ஸோ இன்னும் மேலே போன போகிறேன். ரூஃப் டாப்ன்றனால இங்கே ரெஸ்ட் ரூம் அங்கே எதனா இருக்குது. குடிக்கணும், அது எதனா இது பண்ணிக்கலாம்.
ஆஹா, வேறு லெவலு. சின்ன இதுலேயே மொட்டை மாட்டிலே அப்படியே வச்சுருக்காங்க. பட் செம்மையாக இருக்குது. நைட்டில் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஒரு சின்ன சேஞ்சிங் ரூம்னு நினைக்கிறேன் அது இருக்குது. மெயின் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே ஜாலியாக மார்னிங் டைம் ஈவினிங் வந்து ரிலாக்ஸ்டாக வேறு எதுவும் பிளான்ஸ் இல்லை அப்படின்னா அப்படி ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சில்லாக படுத்துட்டு பேசிட்டு ஜாலியாக போகலாம். இந்த சைடு என்ன இருக்கும். ஓ, நான் பூக்கெட்டும் ஒரு அழகான இடம் தான். சுற்றி வேணும் மழை, நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி. நடுவில் ரூமுமே சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா இந்த இது ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சென்னையில் நிறைய இது ஸ்விம்மிங் பூலோடு இருக்கான்னு பார்க்குறது அதிலே ரேட் ஏறிடும். பட் நீங்கள் தாய்லாந்து வந்தால் அந்த ஒரு கவலையே இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் இது இப்போ இதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா தான் சம்திங் தான் வந்தது. இதெல்லாம் பாருங்கள், வித்து ஸ்விம்மிங் பூலோடய வந்துடுது. ஜாலியாக இங்கே அப்படியே சில் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்துட்டு. ஓகே, ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி செக் அவுட்டு. இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மேபி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு. தேங்க்யூ. ரெண்டு நாள் இதே பார்த்தீங்கன்னா தனியாக இருந்தாச்சு. டைம் டு சாமோய். Bye bye. I miss you this view. ஸோ இது வந்து 7-Eleven ஆர்டர் பண்ணேன். ஒரு சிக்கன் குட்டியாக நகட்ஸ் மாதிரி. இந்த ரைஸ் பவுல் பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் பீன்ஸு சிக்கன்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. வெறும் அப்படியே ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி பொருள்லாம் இந்தியாவுக்கு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ப்ரிசர்வேட்டிவ் கம்மியாக. ஸோ அவ்வளோதான். அடுத்துட்டு ஒரு 4 hours ட்ராவலு ரோட்டில். ஏன்னா பூக்கெட்லேருந்து இந்த சீட்ரான் போர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ வந்து தான் ஃபெரி ஏறணும். 2 இது இருக்குது. நான் எடுத்தது வந்து இந்த சீட்ரான் ஃபெரி. ஸோ ஃபெரி ரைடு வந்து கண்டிப்பாக நீங்கள் தாய்லாந்து வரீங்கன்னா ஃப்ளைட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும், சீக்கிரமாக போயிடலாம். பட் உங்களுக்கு டைம் இருக்குது, இந்த மாதிரி கடலில் போகிறதுலாம் என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக ஃபெரி ரைடு எடுங்க. சீரியஸாக சொல்கிறேன், லைஃப்லேயே செம்ம மெமரிஸாக இருக்கும். அப்படியே நான்லாம் வந்து ஒரு வாட்டி இந்த மாதிரி அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். லைக் கீழே தான் சீட்டு எல்லாமே இருக்கும் வித் ஏசியோட. பட் நம்ம மேலே வந்து இந்த ஈவினிங் டைம்லாம் ஃபெரி எடுத்தோன்னா செம்மையாக இருக்கும். இது அந்த வியூலாம் பாருங்களேன். எனக்குலாம் இது ரொம்ப ஆசை. லைக் சின்ன வயசுலேருந்து ஷிப்பில் போகணும். நான் அதிகமாக போகாத ஒரு மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்னால் அது ஷிப் தான். ஸோ அதனால் ரொம்ப அப்படியே லோ பண்ணி இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் மெரைனில் இருந்திருக்காங்க. ஸோ நிறைய வீடியோஸ் அது இது ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆசை. சுற்றி கடல் தான் இருக்கணும், நடுவில் நம்ம மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு. அது ஒரு டைப் ஆஃப் வைப் எனக்கு. ஸோ அவ்வளோதான். ஷிப்பு வந்து இது ஒரு 2 to 3 hours போனால் நம்ம வந்து சாமுய் ரீச் பண்ணிவிடுவோம். லெட்ஸ் டூ இட் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ட்டு சாமுய் போர்ட் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ இதுதான் வந்து கோ சாமுய். தாய்லாண்ட்லேயே எனக்கு பிடிச்ச ஒரு பெஸ்ட் ஐலாண்ட்னா இதுதான். ஃபஸ்ட் டைம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்ததும் இங்கே தான். ஸோ அதனால் தாய்லாண்ட் ட்ரிப்பே வந்து இங்கே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ நீங்கள் இதில் எடுத்த லக்ஸரி வில்லா எல்லாம் பார்ப்பீங்க. வந்தோடனே வெடி அடிச்சது என்னையே வாமா வெல்கம் பண்ண மாதிரி இருந்தது. தேங்க்யூ.